வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா முனைவர் உமாபதி அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம். எடப்பாடியும் நாள்லேருந்து இதை அவர் கொஞ்சம் சட்டிலாக தான், அவங்க இன்னும் பழக்கப்படலை, இது ஒரு அரசியலாக நம்ம இது பண்ண வேண்டாம்னு பேசினவர். அடுத்த நாள்லேருந்து திமுக கடுமையாக விமர்சிக்கிற இடத்துக்கு போயிட்டார். சிபிஐ எடப்பாடியெல்லாம் இது மார்க்கெட் அவுட். எடப்பாடியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இல்லை, கூட்டணிக்குள்ளே கொண்டு வரணுங்கிற எண்ணம் அவருக்கும் அப்போ அது இல்லை. திமுக எதுக்கணுன்ற வெறி, கடிச்சு கொதறணுன்ற வெறியில் அவரோட மோட்டிவ் அது கிடையாது. யார் சாகணும் கொல்லணுன்றதை எடப்பாடியார் நினைக்க மாட்டார். திமுக எதிர்ப்புன்றது எடப்பாடியார் கரெக்டாக இருப்பார். இதில் இப்போ குருமூர்த்தியே முதற்கட்டமாக மறுத்திருக்காரு, ஏன் கூட அவங்க தொடர்பில் இல்லை, பேசலை அப்படிங்கிற எடுத்து வந்திருக்காரு. பட் அவருடைய அந்த சர்க்கிளுக்குள்ளே, அந்த லாபி டீமுக்குள்ளே போகிறதுக்கு, தொடர்பு கொள்றதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. ஏன்னா ராமதாஸ் பிரச்சனைக்கெல்லாம் அவர் அன்புமணிக்கு கிளம்பி முன்னாள் நண்பர்னு போகும்போது டேரெக்டாக ஈடுபட மாட்டார். சொல்லியிருப்பேன் டெல்லியில், அந்த நான் தான் இறக்கி விட்டுருக்கேன், நீ போய் காட்டையை கிடத்தி விட்டா, நம்மளால்னு காமிச்சு விட்றாது, கொஞ்சம் பொறுமையாக இருந்துருப்பேன். அதனால் போயிருக்க மாட்டார். அதனால் அவர்களும் தொடர்பு போட்டிருக்க மாட்டார். டெல்லியில் டேரெக்டாக தொடர்பு இருக்குது ஆதவர்ஜனா மூலமாக. ஸோ அந்த இதுலேயே போயிட்டுருப்போம். நம்ம இது வேண்டாம்னு நினச்சிருப்பாங்க. அதனால தான் அப்படி போயிட்டுருக்குது. இப்போ ஒரே கட்சியில் 2 வழக்கு போடுறாங்க ஒரே கோரிக்கைக்கு. அதாவது இப்போ அவங்க 2 பேருமே இப்போ தலைமறைவு போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கு. ஆதவர்ஜன் ஒரு வழக்கு போட்டிருக்காரு, நிர்மல் குமார் ஒரு வழக்கு போட்டிருக்காரு. இந்த இதில் உள்ளூர் திமுக அரசியல்வாதி சம்மந்தப்பட்டிருக்காருன்னு கோர்ட்லேயே சொல்கிறாங்க. இவங்க வெளியில் எழுதுகிற அவதூறுகளை கோர்ட்டுக்கே கொண்டு போகிற அளவுக்கு தைரியம்னா இப்போ அவங்ககிட்ட ஆதாரம் இருக்குன்னு நம்ம பார்க்க வேண்டியது. இல்லை, உள்ளே போகிறாங்க தான். அது இந்த மாதிரிலாம் கோர்ட்டில் என்ன கொண்டு போகணும், கோர்ட்டில் என்ன அஃபிடேவிட் பண்ணணும், என்ன ஆதாரங்களை கொடுக்காம நீ கோர்ட்டுக்கு போனேன்னா கோர்ட்டு ரிவர்ஸில் வந்துடும். உள்ளூர் அரசு யாரான்னு கேட்கும்ல கோர்ட்டு. நீ பாட்டுக்கு வாய்க்கு சொல்ல முடியாது. யார் உள்ளூர் அரசு சொல்லுன்னா, யாரோ ஒரு பேரை சொன்னாங்கன்னா ஆதாரம் இருக்கானு, இல்லைன்னா பிடிச்சி உள்ளே போட்டுறாங்க. ஏன்னா அவங்க வக்கீல் வாசல்லே நின்று 1000 பேர் கத்தியோட உள்ளே பூந்துட்டாங்கிறாங்க. அவ்வளவு கேமரா இருக்குது. அவன் ஃபோனில் செல்ஃபி எடுக்க, ஃபோட்டோ எடுக்க இவ்வளோ கேமரா போட்டிருக்காங்க. 1000 பேர் எப்படா கத்தியோட நின்றுங்க. என்ன சினிமா பார்த்துட்டு வந்தாங்களான்னு தெரியல. தெலுங்கு படம் பார்த்துட்டு வந்தாங்களான்னு. கோர்ட்டுக்கு போனால் கோர்ட்டு என்ன செய்யணுமோ அதை செஞ்சு விட்டுரும். அதனால கோர்ட்டு தூக்கிட்டு ஓடுங்கடான்னு துரத்தி விட்டுச்சு. ஏன்னா அவங்க கேட்குறாங்க, நீங்கள் கேட்ட 3 இடத்துலையுமே இந்த கூட்டத்தை வைக்க முடியாது, எப்படி இந்த 3 இடத்த கேட்டீங்கன்னு இந்த ஜட்ஜி கேட்குறாப்புல. விஜய் வராருன்னா நீங்களே போய் ஏன் மைதானத்தை கேட்டு வாங்கலனும் அவங்க கட்சியை கேட்டிருக்காங்க. அவங்க கடைசியில் கோர்ட்டில் போய் என்ன சொல்லிட்டாங்க, அவங்க அருணா ஜெகதீசன் விசாரணை போயிட்டுருக்கு. கோர்ட்டில் போய் என்ன கேட்குறாங்க, அருணா ஜெகதீசன் அறிக்கை கொடுக்குற வரைக்கும் யாரையும் கைது பண்ணாதீங்க, தாவேக்கால யாரையுமே கைது பண்ணக்கூடாதுன்னு ஒரு உத்தரவு கொடுக்குன்னு கேட்குறாங்க. அது எப்படி கொடுக்க முடியும்? யாரை கைது செத்து 41 பேர் மேலே போட்ட வழக்கு, இதெல்லாம் என்ன இந்த குடும்பங்கள்? இல்லை, அவங்க பெரிய தற்கொலை தான். தற்கொலைன்றது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் விஜய் எவ்வளோ பெரிய கொடூரமான ஆளுன்றது ஒரு பக்கம். இந்த 2 சேர்ந்து இந்த தமிழ்நாடு என்ன ஆக போகுதுன்றது தான் இருக்குது. செயலற்ற நிலையில் தமிழக அரசு இருக்குது. ஏன்னா இது எங்கே போனாலும் ஆபத்தாக இருக்குது. சாதாரண அரசியல் கிடையாது. ஆபத்தான ஒரு அரசியலாக இருக்கும்போது இதை பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணுன்ற மாதிரி அவர்கள் போய்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் யாரும் கைது, சும்மா சப்பையாக மாவட்ட செயலாளர் தான் கைது பண்ணியிருக்காங்க. புஷியானந்தான் தொடரல இன்னும். ஏன்னா இதில் புஷியானந்த் எனக்கு இந்த ஓவரால் சீனை பொறுத்தளவுக்கு புஷியானந்த் பெரிய அளவில் கிரிமினல் வேலை பண்ணலன்னு தான் தோணுது. எல்லாத்துக்கும் காரணம் ஆதவர்ஜனாவும் அந்த இன்னொரு நபரும் தான் காரணம் இருக்குன்னு நினைக்கிறோம். பட் அதுக்கு விஜய் தான் எல்லாத்துக்கும் தலைவன், கொடூர தலைவன். யார் சொன்ன ஐடியாவை மொத்தமும் உங்களை வச்சு தான் செயல்படுத்தி இருக்கிறாங்க. ஆமாம், அப்போ விஜய் தான் இதில் ஒரு மிகப்பெரிய கிரிமினலாக நம்ம பார்க்கலாம். தமிழ்நாடு அரசு இதை பாம்புன்னு மிதிக்கவும் முடியல, பழுதுன்னு தாண்டவும் முடியலன்ற நிலைமையில தான் இருக்குது. அப்படிதான் இருக்குது. இது என்ன நடக்க போகுது நம்ம பொறுத்து பார்ப்போம். இல்லை, வழக்கு வருது, இவங்க தலைமறைவு 3 தனிப்படை அமைச்சு தர்றாங்கன்னா இப்போ புஷியானந்த், நிர்மல்குமார் நிலை என்ன? ஏன்னா கோர்ட்டும் லீவு, அவங்க எவ்வளோ தூரம் ஓட முடியுங்கிற கேள்வி இருக்கு. இவர்கள் பிடிப்பார்களான்னு சொல்ல முடியாது. எல்லாமே ஓட விட்டு போயிட்டு இருப்பாங்க. 2-3 நாள் லீவு. இதில் என்ன நடக்க போகுதுன்னு நம்ம இதை பொறுமையாக தான் பார்க்கணும். ஏன்னா இது வேறு மாதிரியான அரசியலாக இருக்குது. எது மாதிரி இல்லாமல் புது மாதிரியான மிக கொடூரமான, மிக மோசமான, இந்த மக்கள் இதுவரை தமிழக மக்கள் பார்த்திராத, தமிழ்நாடு அறிந்திராத ஒரு விஷயமாக போயிட்டுருக்கு. என்ன நடக்குதுன்னு நம்ம பொறுத்திருந்தோம். திமுக அரசு எதுவும் நடவடிக்கை எடுக்கலைனாலும் அது அவங்களுக்கு சிக்கல். இப்போ வரைக்கும் ஏன் எஃப்ஐஆரில் பேர் போடலங்கிற மாதிரியான கேள்விகளை அவங்களை நோக்கி வைக்கிறாங்க. விசாரணைக்கு ஒரு நபர் ஆணையம் கூப்பிட்டா வேணால் அதுக்கப்புறம் போகுங்கிற மாதிரி இருக்குது. இந்த நேரத்தில் சங் பரிவார் மொத்தமாக விஜயை கையில் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஹேமமாலினி பேசி அடுத்த 1 மணி நேரத்தில் இவர் வீடியோ அதே ஸ்டேட்மெண்ட்டை வச்சு ரிலீஸ் பண்ணுறாருன்னா இன்னும் கவனமாக இருக்கணும் அப்படின்னு திருமாவளவன் போன்றவர்கள்லாம் சொல்கிறாங்க. இப்போ இதனுடைய ஓவரால் விஜய் இதுக்கு அடுத்து அரசியல் ரீதியான முடிவாக தான் இதை நகர்த்த போகிறாரு நம்ம பார்க்க வேண்டியிருக்கா?
ஏன்னா இனிமே தான் நாங்கள் தீவிரமாக அரசியல் பண்ண போகிறோம் அப்படின்னு இதுலேருந்து மீண்டு வந்து அப்போ ஒரு 41 பேரை சாவுக்கு காரணமாக இருந்துவிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு இதை வச்சு தான் அரசியல் பண்ண போகிறோன்னா அப்படி சொல்கிறவன் எவ்வளோ கொடூரமான ஆளாக இருப்பான் பாருங்க. நல்லவனாக இருந்தால் என்ன சொல்லுவாங்கன்னா 40 பேர் இருந்துட்டாங்க, இப்போ உங்களுக்கு என்னங்க நீங்கள் பேசணுன்றக்காக தான் நான் பேசுகிறேன். முதல்ல அவர்கள் குடும்பம் வந்து அவர்கள் ஆன்மா சாந்தி அடையட்டும், அவர்கள் குடும்பம் கொஞ்சம் அமைதி அடையட்டும். இப்போ என்னங்க அரசியலுக்கு அவசரம்? நான் இப்போ அரசியல் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். இந்த மாதிரி கட்சி சேர்ந்தவர்கள் என்னோட மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள். என்ன பார்த்து தான் வந்தாங்க நான் சொல்கிறேன். இது என்ன பின்னாடி சதி இருக்குதுன்னு கூட சொல்லலாம். இருக்குது, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அடுத்த கட்ட நகர்வை நான் விரைவில் அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டுல முடிக்கணும். இந்த சாவை வச்சு அரசியல் பண்ண போகிறேன்னு சவால் வேற விட்டால் இவங்க எவ்வளோ பெரிய கொடூரமானவர்கள்ன்றதை நீங்கள் பார்த்து. ஏன்னா இவங்க அமைதியாக 2 நாள் இருந்தாங்க, மனசு கேட்காம ஒரு பொறுப்பாளர் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு, கடிதம் வரை எழுதி வைக்கிறாரு, இதுக்கு செந்தில் பாலாஜி தான் காரணம்னு. அவருக்கும் இரங்கல் தெரிவிக்கல. அப்போ செத்தவங்க யாருக்கும் இரங்கலே தெரிவிக்கல கட்சி அப்படின்னா அது நம்ம அது கட்சியே கிடையாதுங்க, இது வேறங்க. விஜய் வந்து அப்படியே ரோல்ஸ் ராய்ஸ் காரில் வந்து சிஎம்மாக உட்காரணும், டிஜிபி சல்யூட் அடிக்கணும், வரிசையாக போலீஸ் போட்டிருக்கணும், நம்மளை யாரும் சந்திக்கக்கூடாது, எல்லோரும் பார்த்து ஆஹா விஜய் வராருன்னு சொல்லி கொண்டாடணுன்ற சைக்கோ மனநிலையில் உள்ள ஒரு மனிதன், சராசரி மனிதன் கிடையாது விஜய். ஸோ இது எந்த இதில் போய் முடிய போகுதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த இன்னொரு தரப்பு குறைஞ்சபட்ச பொறுப்பை கூட எடுத்துக்காமல் இருக்காங்கிறதும் இவர்கள் இது வேறு மாதிரியான அரசியல். இதுவரை இந்தியா, தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியாவிலே எப்படி ஒரு அரசியல் முன்னெடுப்பை முதல் முறையாக விஜய் தான் ஆரம்பிச்சு வச்சிருக்காப்புல. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியும். இப்போ அண்ணாமலை சாதாரண ஆள் கிடையாது. நம்ம சும்மா நம்மளே பேசலாம் வைக்கலான்னா கூட அண்ணாமலை வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர். ஐபிஎஸ் ட்ரைனிங்கில் இது எல்லாமே சொல்லி கொடுக்கப்படுறது, பயிற்சி கொடுக்கப்படுறது. ஏன்னா அண்ணாமலைக்கு இதில் என்ன நடந்திருக்கு, விஜயோடைய ஆங்கிள் என்ன, எதுக்காக இந்த கூட்டம் வந்தது, எப்படி வந்து இவங்க ப்ளே பண்ணுறாங்கன்றது தெளிவாக தெரியும். அண்ணாமலை தெரிந்து கொண்டு அரசியல் நாடகம் ஆடுறது, அது தெரிஞ்சு வேணே பண்ணுறது யாருன்னா விஜய், அண்ணாமலை, இன்னும் சிலரை கூட குறிப்பிட்டு கூட சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அண்ணாமலைக்கு தெளிவாக தெரியும். ஏன்னா ஐஎஃப்எஸ் ஆஃபீஸருக்கு பயிற்சி காலத்திலேயே இதை பற்றி எடுத்து சொல்லிவிடுவாங்க. என்ன நடக்கும், மொத்தமாக சேர்ந்தால் என்ன நடக்கும், இவரோட சைக்காலஜி எப்படி இருக்கும், இவர்களை எப்படி டீல் பண்ணுறது, எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, அவர்கள்ட்ட எப்படி பேசணும், அவர்களுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கும், அதே ஒரு தனிநபருடைய நடவடிக்கை எப்படி இருக்கும், ஒரு 10 பேர் கூட்டம் சேர்ந்தால் எப்படி இருக்கும், 20 பேர் கூட்டம் சேர்ந்தால் எப்படி இருக்கும், ஒரு 100 பேர் சேர்ந்தால் எப்படி இருக்கும், லட்சக்கணக்கானவன் ஆயிரக்கணக்கானவன் சேர்ந்தால் எப்படி இருக்கும், அவர்கள் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கன்ற மாஸ் சைக்காலஜி இருக்குல்ல, இதெல்லாம் வந்து கிரிமினல் பிஹேவியரும் எல்லாமே வந்து ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு கட்டாயம் பயிற்சியின் போது கொடுக்கப்படும். ஏன்னா அவர்கள் தான் இந்த நாட்டை நிர்வகித்து வருகிறாங்க, அவங்க தான் இதை இது பண்ண முடியும். ஸோ இதையும் தாண்டி அரசியல் சரி, அது அண்ணாமலைக்கு அப்புறம் வரும். இதை தாண்டி இல்லை, இப்போ கைது செய்யப்பட்டவர்கள் அங்கே கரூரில் லோக்கல் மாவட்ட செயலாளரோ அல்லது பொருளாளரோ அவங்க குடும்பத்தினர் பேசும்போது இவங்களை எதுக்கு கைது பண்ணுறீங்க, அங்கே கொண்டு போய் அப்பாவிகளை பிடிச்சி ஸ்ப்ரே அடித்து கழுத்தை நெரிச்செல்லாம் கொண்டுட்டாங்கன்னு அவங்க இதை அந்த அம்மாவை ஏன் கைது பண்ணலன்ற கேள்வி தான் இப்போ கேட்கணும். இதுதான் இங்கே உள்ள சிக்கல். அப்போ ஒருத்தரை பிடிச்சா அந்த லேடி வந்து என்ன சொல்லுதுன்னா ஸ்ப்ரே அடித்து கொண்டுட்டாங்கன்னு சொன்னால் அந்த லேடி என்னென்ன கைது பண்ணியிருக்கணும். கைது பண்ணால் என்ன ஆகும்னா இதை அந்த தலைவன் வந்து சரி தப்பாக பேசிச்சு கைது செஞ்சுருக்காங்கன்ற காலம் மாறி நீ யாரையாவது தொடு பார்ப்போம், இப்படி தான் கேவலமாக உன்னை பேசுவோம், சைக்கோத்தனமாக பேசுவோம், நீ தொடு பார்ப்போன்றது வந்து கையை வச்சாங்கன்னா அதை வச்சு அரசியல் பண்ணுறதுக்கோ புலப்பு நடத்துறதுக்கோ அதிகாரத்தை கைப்பற்றுறதுக்கான ஒரு சைக்கோத்தனம். உங்களுக்கு பழி வாங்கணும்னா நான் இருக்கேன், ஆஃபீஸில் தான் இருக்கேன், இல்லை வீட்டில் தான் ஆஃபீஸில் இருக்கேன்றது யாருக்கு தெரியாது. அப்போ வந்து என்னென்னா தற்கூரிகளுக்கு தெரியாதுன்றதுனால விஜய் எங்கே இருக்காருன்னு சராசரி ஆட்களுக்கு தெரியாது. அது சினிமா டைலாக் மாதிரி இல்லை சார், உனக்கு எதனா ஏன் கூட போது எங்கள் குடும்பத்தை விட்டுருங்க. ஆமாம், அதுதான் அந்த பழைய படத்தில் கொண்டு போய் ட்ரம் அண்டாவில் கட்டி போடுவாங்க இல்லை, அந்த ஸ்டைலான பேச்சு தான் அது சினிமாவில் ஒத்து வரும். ஆனால் இப்போ என்னென்னா இதை நிஜத்திலையும் சாத்தியப்படுத்துறதுக்கான வாய்ப்புகளை சைக்கோத்தனமாக இவங்க இறங்கியிருக்காங்கன்றது மிக கொடூரமான ஒரு முன்னெடுப்புகளை விஜய் எடுத்துக்கொண்டிருப்பது வந்து தமிழக மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இது மிகப்பெரிய பேராபத்தை வர வைக்கக்கூடிய ஒரு இதாக இருக்குது. உண்மையிலே சொல்லப்போனால் திமுக அரசு திகைத்து போயிருக்கு, என்ன பண்ணுறதுனே தெரில, சட்டப்படி என்ன பண்ணுறதுனே தெரியாத ஒரு சூழலில் இவர்கள் இருக்காங்க. புரியுதா? இந்த மாபு வேறு மாதிரி ஆக்டிவேட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி அது சட்டத்துக்கு புறம்பாக. ஏன்னா இவங்களை பிடிச்சா இப்படி வரும் அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். மத்திய அரசும் வந்து இதில் குளிர்காய பார்க்குது, இதில் வந்து அரசியல் ஆதாயம் தேடுறதுக்கு பிஜேபிக்காரன் பார்க்குறான். அப்படிங்கும்போது திமுக அரசு திகைத்து போகுது. இதெல்லாம் மத்திய அரசு நேரடி நடவடிக்கை எடுக்கணும்.
இப்போ ஒரு நாட்டுக்கு த்ரெட்டன் பண்ணுறான், ஒரு நேபாள் போல் கலவரம் செய்ய வாங்கன்னு ஒருத்தன் கூப்பிட்றான்னா என்னையே என்ன பண்ணுது, எல்லாம் இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்நேரம் ஏன் அவனை தூக்காமல் இருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. நாள் கூட என்ன அப்படின்னா ஆதவர்ஜுனா லூசுத்தனமாக ஏதோ பேசுகிறாப்புல அப்படின்னு நினச்சாங்க. அவன் ஒரு கூமுட்டை ஏதோ ஒரு பேசிட்டு போகிறான், ட்விட்டு போடுறான்னு பார்த்தா இவர்கள் எல்லாம் சேர்ந்து தான் இந்த சதித்திட்டத்தை போட்டு கொண்டிருக்கிறாங்கன்றது இப்போ தான் தெரியுது. இது வரைக்கும் யாருமே எடுத்துறாத ஒரு மாபை வச்சுக்கிட்டு ஒரு பார்ட்டி எப்படி ரன் பண்ண முடியுங்கிறது ஒரு பெரும் சிக்கலாக இருக்குது. அரசு நிர்வாகம், அட்மினிஸ்ட்ரேஷன், பாஜக இதை பொலிட்டிக்கலாக பயன்படுத்திக்கலாம்னு நினச்சா நாளைக்கு அவங்களுக்கு எதிராகவும் இந்த மாபை அன்கண்ட்ரோல்டாக போச்சுன்னா அது எப்படி இருக்குங்கிற ஒரு கேள்வி இருக்குது. செந்தில் பாலாஜி ஒரு வார்த்தை ப்ரெஸ் மீட்டு சொல்லியிருந்தாரு, இது கட்டுக்கடங்காத கூட்டம் இல்லை, கட்டுப்பாடற்ற கூட்டம், அதுதான் பெரும் சிக்கல். மேபி அதுதான் இதுக்கு பொருத்தமாக இருக்குன்னு பார்க்க வேண்டியிருக்கு. இது சிஸ்டமிக் இஷ்யூவாகவும் சமூக ரீதியாகவும் எல்லாருக்கும் இது எப்படி அட்ரஸ் பண்ணணுங்கிற பொறுப்பையும் எப்படி எடுத்துகிட்டு பார்க்குறாங்கன்னு பார்ப்போம். அடுத்தடுத்த கட்டங்களில் சட்ட ரீதியாக எப்படி நகருதுங்கிறத பொறுத்து நம்ம பேசலாம். அவங்க நேரத்துக்கு நன்றி.